தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 2026-27 நிதியாண்டிற்கான மாநில வரவு செலவு திட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கென ரூபாய் 23,357 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் புற்றுநோய் சிகிச்சை கட்டமைப்பு, தாய் சேய் நலன், தொலைதூர மருத்துவ சேவை, முதன்மை சுகாதார மையங்களின் மேம்பாடு மற்றும் உயர் ஆபத்து கர்ப்பிணி பராமரிப்பு ஆகியவற்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 560 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பிரசவ காலம் நெருங்கும் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள், மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் இடைவேளையில்லா பராமரிப்பு வழங்கிட தாய் கேர் மையங்கள் அமைக்கப்படும் என்றும், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் போன்ற பாதிப்புகள் கொண்ட உயர் ஆபத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வீடுகளுக்கே சென்று கைபேசி வழியிலான மருத்துவ கண்காணிப்பு வழங்க 23 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் பரிசோதனை, அறுவை சிகிச்சை மற்றும் பிரத்யேக சிகிச்சைகளை நோயாளிகளின் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே தடையின்றி வழங்கும் வகையில் மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் ஹப் அண்ட் ஸ்மோக் மாதிரியில் 5 புதிய மண்டல புற்றுநோய் மருத்துவமனைகள் நிறுவப்படும் என்றும், இந்த திட்டத்திற்கான ஆரம்பகட்ட பணிகளுக்காக 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு தடையின்றி மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய கூடுதல் நிதியாக 100 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் முதன்மை சுகாதார மையங்களை உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்களுடன் இணைக்கும் ஹப் அண்ட் ஸ்போக் தொலைதூர மருத்துவ திட்டம் தொடங்கப்படுகிறது. முதற்கட்டமாக 5 பிரதான மையங்கள் மற்றும் 200 துணை மையங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 1000 நோயாளிகள் வரை பயனடையும் வகையில் நவீன வசதிகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 200 வகையான மருந்துகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கென 33 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 1000 முதன்மை சுகாதார மையங்கள் மாதிரி மையங்களாக தரம் உயர்த்தப்படும் என்றும், கிராமப்புற பகுதி மக்களுக்கு வீடுகளுக்கே சென்று இலவச மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கிட மருத்துவர், செவிலியர் அடங்கிய நடமாடும் மருத்துவ குழுக்கள் அமைப்பதற்காக 33 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதியோர்களின் சுகாதார தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று பரிசோதனை மற்றும் அவசர முதலுதவி சிகிச்சை அளிக்கும் பிரத்யேக முதியோர் நடமாடும் சிகிச்சை மையங்கள் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 11ஆக குறைந்துள்ளதாகவும், மாநிலத்தில் நடைபெறும் பிரசவங்களில் 53% அதிகமான பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளிலேயே கட்டணமின்றி வெற்றிகரமாக நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கான மக்களின் சொந்த செலவை குறைத்து அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை எளிதில் கிடைப்பதை பட்ஜெட் உறுதி செய்யும் என நிதியமைச்சர் மரியவில்சன் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.